नमस्ते। इनकी वो प्राथमिक हमारा देश 5th लेसन पेज नंबर 86 इदिल நம்ம வந்து இந்த லெசன் பார்க்கலாம். இது ஃபுல்லா நம்மளோட இந்தியாவை பற்றி கொடுத்துருக்கு. இந்தியாவில் வந்து என்னென்ன சைட்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கு. हमारा देश भारत है, यह बहुत पुराना और पवित्र देश है. हमारे देश के उत्तर में हिमालय पहाड़ है, दक्षिण में हिंद महासागर है, पूरब में बंगाल की खाड़ी है और पश्चिम में अरब सागर है. பார்த்திங்கன்னா நம்மளது ஏன்ஷியன்ட் அண்ட் ஹோலி கண்ட்ரி, புராணா ஏன்ஷியன்ட் பவித்ர ஹோலி கண்ட்ரி. நம்மளோட தேசோட உத்தர் அப்படின்னா நார்த்தில் ஹிமாலய பஹாட், தக்ஷின்னா சவுத்தில் ஹிந்த் மகாசாகர்னா இந்தியன் ஓஷன், पूरबना ईस्ट, ईस्ट बंगाल की खाड़ी मीन्स बे ऑफ बंगाल और पश्चिमना वेस्ट, அதில் வந்து அரபு சாகர் அரேபியன் सी இருக்குது. नेक्स्ट हमारा देश ऋषियों मुनियों और महात्माओं का देश है. भगवान राम, कृष्ण, बुद्ध, महावीर ये सब भारत माता के सपूत हैं. राणा प्रताप, वीर शिवाजी, लक्ष्मीबाई, महात्मा गांधी ये सभी महापुरुष यही पैदा हुए हैं. நம்மளோட கண்ட்ரியில் ரிஷிகள் முனிகள் மகாத்மாக்கள் பிறந்த நாடு. பகவான் ராம, கிருஷ்ணர், புத்தர், மகாவீர் இவங்கெல்லாம் நம்ம பாரத் மாதாவுடைய கிரேட் பர்சன்ஸ். ராணா பிரதாப், வீர் சிவாஜி இவங்கெல்லாம் கிங்ஸ் குவீன்ஸ். மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் வந்து கிரேட் பர்சன்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி ஹூ were born in our country. नेक्स्ट पैराग्राफ हमारे देश की संस्कृति बहुत पुरानी और महान है. कहा जाता है कि संसार के दूसरे देश जब असभ्य रहते थे तब हमारा देश सभ्यता के शिखर पर था. நம்மளோட நாடு வந்து ட்ரெடிஷன் அண்ட் ஏன்ஷியன்ட்டில் வந்து வெரி கிரேட் மகான். இட் வாஸ் டோல்ட் தட் சன்சார் கே தூசரே தேஷ் உலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது நாடு எப்போ வந்து அசபியவாக இருந்ததோ அப்படின்னா நாட் கல்ச்சராக இருந்ததோ அப்போ நம்ம நாடு வந்து சபியதா கே ஷிகர் இட் வாஸ் இன் த பீக் ஆஃப் கல்ச்சர். அது வந்து என்ன சொல்கிறது, கல்ச்சரோட சிகரமாக இருந்தது. हमारी भाषाएं बहुत पुरानी है. நம்மளோட லாங்குவேஜஸ் வெரி ஏன்ஷியன்ட். और साहित्य उच्च कोटि की है. நம்மளோட லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் வெரி பெஸ்ட். सभी प्रकार के शास्त्रों ऑल काइंड्स ऑफ शास्त्रास के निर्माण அதை வந்து பில்ட் பண்ணதில் हमारा देश हमेशा अग्रणी रहा है. इट वाज द फर्स्ट कंट्री टू बिल्ड द शास्त्रास. அடுத்தது करीब 300 साल हमारा देश अंग्रेज़ी का गुलाम अंग्रेज़ों का गुलाम रहा. நம்மளோட கண்ட்ரி வந்து நியர்லி 300 இயர்ஸாக நம்மளோட கண்ட்ரி வந்து இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட ஸ்லேவாக இருந்தாங்க. தேஷ் கே சப்பூத் குட் லீடர்ஸ் கே அத்தக் பரிஷ்ரம் பயங்கர ஹார்ட் ஒர்க் மூலமாக அவர் தியாக் சாக்ரிஃபைஸ் மூலமாக 1947 1947 भारत आज़ाद हुआ. इंडिया गॉट इंडिपेंडेंस. हमारा देश दुनिया का सबसे बड़ा प्रजातांत्रिक देश है. इट्स अ பிரஜாதந்திரிக்கு நம்ம மக்களால் செலக்ட் பண்ணி நம்ம ஒரு லீடரை எலெக்ட் பண்ணுற நாடு இது, रिपब्लिकन कंट्री. हमारे देश के सभी धर्मों और जातियों के लोग रहते हैं. நம்மளோட கண்ட்ரியில் எல்லா ரிலீஜியன்ஸ் எல்லா கேஸ்ட் இருக்கிற பீப்புள் வாழ்கிறாங்க. हमारे देश के लोग நம்ம கண்ட்ரியோட பீப்புள் வந்து कई भाषाएं बोलते हैं. they speak many languages. फिर भी इवन दो हम सब आपस में मिलकर रहते हैं, इवन दो वी वेर लिविंग ईच अदर टुगेदर. हम सबके अधिकार समान है. எல்லாத்துக்கும் अधिकारना राइट्स और इक्वल. हमारे देश का राष्ट्र झंडा तिरंगा है. our country's national flag is tricolor flag. जन गण मन हमारा राष्ट्रगान है. our national anthem is जन गण मन. இதோட இந்த இந்தியாவை பற்றி நம்மளுக்கு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தன்யவாத்.